எபிசோட்ல ரோஹிணி தான் மனோஜுக்கும், விஜயாவுக்கும் தோசை ஊத்தி தராங்க. அப்ப தோசை ஊத்தவே வரல. நம்ம மீனா தான் ரோஹிணிக்கு சொல்லி தராங்க. அப்ப பேசிக்கிட்டு இருக்கும்போது ரோஹிணி கிட்ட நம்ம மீனா சொல்றாங்க, "நீங்க சித்திக்கிட்ட வந்து பணம் வாங்குனீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அத கேட்டுட்டு நம்ம ரோஹிணி வந்து ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. அவங்க கிட்டலாம் வந்து பணம் வாங்காதீங்க. அவங்க வந்து மோசமானவங்க. நீங்களே பார்த்தீங்கள்ல அப்படின்னு சொல்லி நம்ம மீனா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸ்ருதியும் வந்து ரோஹிணிக்கு சொல்றாங்க எடுத்து. அப்ப ரோஹிணி இருந்துட்டு அவங்ககிட்ட ஏதோ சொல்லி சமாளிச்சுன்னு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, முத்து ரவி கிட்ட ரோஹிணி சித்திக்கிட்ட கடன் வாங்குனத சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ரவி வந்து மனோஜ்கிட்ட சொல்லிடுறாங்க. மனோஜ் ரோஹிணிட்ட போயிட்டு நிஜமாலுமே வந்து நீ கோடீஸ்வரியோட பொண்ணா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் இப்படி கேட்குற அப்படின்னு சொன்னோனே நம்ம முத்து சொன்னத நம்ம ரோஹிணிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நினச்சேன் அவங்க தான் அப்படி பேசியிருப்பாங்க அப்படின்னு. சரி அத விடு நீ சித்திக்கிட்ட வந்து கடன் வாங்குனியா அப்படின்னு சொல்லி மனோஜ் வந்து ரோஹிணிட்ட கேட்குறாங்க. என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. ப்ரோமோல சிந்தாமணி அம்மா முத்துவும் மீனாவும் கார்ல போயிட்டுருப்பாங்க. அவங்கள கூப்பிட்டு வம்பிழுப்பாங்க. என்னை விட்டுட்டு நீங்க வந்து முன்னேறி மேல வந்துருவீங்களா? அதுக்கு நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி சவாலா பேசிக்கிட்டு இருக்காங்க. சிந்தாமணி அம்மாட்ட நாங்களும் ஒரு நாள் பெரிய ஆளா வளர்ந்து காட்டுவோம் அப்படின்னு சவால் வர மாரி பேசுறாங்க.